அரசியலில் தற்போது ஒரு புதிய விவாதம் தொடங்கியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட பாகிஸ்தான் எடுத்த முயற்சிகளுக்காக அந்நாட்டின் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதிக்கு நோபல் அமைதி பரிசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மாகாண சட்ட பேரவைகளில் எழுந்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தை தணிப்பதிலும் சர்வதேச அளவில் சமாதான முயற்சிகளிலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசீம் முனீர் ஆகியோர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு நோபல் அமைதி பரிசு வழங்க பரிந்துரைத்து கைபர் பக்தூன்கவா மாகாண சட்டப்பேரவையில் ஏப்ரல் 21 தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஃபராக் கான் சட்டப்பேரவை செயலகத்தில் சமர்ப்பித்தார். உலக அளவில் பதற்றங்கள் நிலவும் இந்த சூழலில் பாகிஸ்தான் மிகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் முன்முயற்சியுடனும் ராஜ்ய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக இத்தீர்மானம் கூறுகிறது. இதன் மூலம் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் அமைதியை மேம்படுத்துவதிலும் அதை தொடர்ந்து நிலைநாட்டுவதிலும் பாகிஸ்தான் காட்டிய பங்களிப்பை இந்த அவை அங்கீகரிக்கிறது. மேலும் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ஜெனரல் அசீம் முனீர் ஆகியோரின் தொலைநோக்கு பார்வை, வியூகம் சார்ந்த அறிவு மற்றும் அவர்கள் மேற்கொண்ட சோர்வற்ற முயற்சிகளை தீர்மானம் மெச்சுகிறது. இவர்களது முயற்சியால் ஒரு பெரும் சர்வதேச நெருக்கடி தவிர்க்கப்பட்டதுடன் உலக பொருளாதாரத்தின் மீதான அழுத்தம் குறையவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாகிஸ்தான் ஒரு பொறுப்பான, அமைதி விரும்பும் நாடாக உலக அரங்கில் தன்னை நிலைநிறுத்தி சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. இவர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாகவே அவர்களை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு முறையாக பரிந்துரைப்பதாக தீர்மானம் வலியுறுத்துகிறது. ஏற்கனவே இதே போன்றதொரு தீர்மானம் கடந்த ஏப்ரல் 16 பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த தீர்மானம் கைபர் பக்தூன்கவா சட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதில் சிக்கல்கள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஏனெனில் இந்த சபையில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் PTI கட்சி பெரும்பான்மையுடன் உள்ளது. இம்ரான் கான் 2022 அசீம் முனீரை ராணுவ தளபதியாக நியமித்ததை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வருபவர். எனவே இந்த பின்னணியில் இத்தீர்மானம் சபையில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவது கூட கடினம் என்றும், ஒருவேளை விவாதத்திற்கு வந்தாலும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.